Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம வாட்டர்மெலன் வச்சு ஒரு ஃபுல் ஃபேஸ் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இதே வாட்டர்மெலன் வச்சு ஒரு ஹேர் கேர் பார்த்திருப்பீங்க நீங்க. அந்த வீடியோ நீங்க இன்னும் செக் அவுட் பண்ணல அப்படினா மேல ஐகார்ட்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன், அதை போய் பாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல் ஃபேஸ் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங், செகண்ட் வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு, தேர்டு வந்து ஸ்க்ரப்பிங், ஃபோர்த் வந்து மசாஜிங் ஜெல், ஃபிஃப்த் வந்து ஃபேஸ் பேக். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி இந்த மாதிரி வாட்டர்மெலனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ வந்து நம்மளோட ஃபேஸ் கேர் ரொட்டீனுக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடலாம். இதில் தண்ணி, சுகர் எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தனியாக, இதோட எக்ஸ்ட்ராக்ட் தனியாக கிடைக்கும். ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி நீங்கள் அடிக்கடி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களோட ஹெல்த்துக்கும் சரி, உங்களோட ஹேருக்கும் சரி, உங்களோட ஸ்கின்னுக்கும் சரி ஒரு ஹெல்த்தியான ஒரு லுக்கு கொடுக்கும். நீங்கள் என்ன தான் ஃபேஸ் பேக், ஹேர் பேக் போட்டாலும் அதை விட இது ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங்க்கு நான் இன்றைக்கி இந்த வாட்டர்மெலனோட அவுட்டர் பார்ட் எடுத்துக்கிறேன். நம்ம எப்பயுமே இந்த வாட்டர்மெலனோட அவுட்டர் பார்ட்டை தூக்கி தான் போடுவோம். இதை இன்றைக்கி கிளென்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உங்களோட ஃபேஸை, அதாவது பேர் ஃபேஸை, மேக்கப் எதுவும் போடாத ஃபேஸில் இந்த மாதிரி ஜென்டிலாக ரப் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நேச்சுரல் அப்படிங்கிறதுனால உங்களோட ஐஸ்லேயும் இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணி அப்புறமா உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம் வாங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு. நான் இன்றைக்கி வந்து சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு, அதுவும் ஸ்டோர் பாட் தான் வாங்கியிருக்கேன். நம்ம சீக்கிரமே வந்து டிஐஒய் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து போடலாம். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை உங்களோட எங்கெங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு பீல் ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி நோஸ் ஏரியாஸில் தான் வரும். ஸோ அதனால் நான் நோஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இதிலே உங்களோட முக்கால்வாசியான பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்துடும். உங்களோட ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு வந்து எல்லா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், உங்களோட பிம்பிள்ஸ் அண்ட் உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே வந்து போயிடும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் எதுவாக இருந்தாலுமே. அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங்க்கு நான் இன்றைக்கி இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க உங்கள் ஃபேஸில். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸோ இல்லாட்டி ரேஷஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரப்பிங்கை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே எக்ஸ்ஃபோலியேட் ஆயிரும். 2 மினிட்ஸ் மசாஜ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மசாஜிங் ஜெல்க்கு நான் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸில் 1 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வாட்டர்மெலன் ஜூஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட மசாஜ் ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாஜிங் ஜெல்லை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு சூப்பரான பிளட் சர்க்குலேஷன் போகும். அண்ட் இதை வந்து அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து சேக் ஆகாமல் இது வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மசாஜிங் ஜெல்லை நீங்கள் வந்து நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்ல மசாஜ்க்கு அப்புறம் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக்கு நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிறேன்.
இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு பேக்கிங் சோடா ஒத்துக்காது, அவங்கெல்லாம் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவு கட்டியான தயிர். அடுத்து இது கூடயே நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கிறேன். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட எடுத்துக்கலாம், இல்லை எந்த பவுடர் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுமோ அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடயே உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர்மெலன் ஜூஸ் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி. நான் இந்த அளவுக்கு திக்கான ஃபைன் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கலக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம 5 ஸ்டெப் சொல்லியிருக்கோம். 5 ஸ்டெப்பை மொத்தமாக பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த கடைசி ஸ்டெப் ஃபேஸ் பேக்கை மட்டுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் உங்கள் ஃபேஸில். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இத்தனை ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸே தெரியும். அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இங்கே நம்மளோட வீடியோவில் லைட்டிங் சரியில்லாததுனால உங்களுக்கு சரியான டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.